திமுக பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர் கே. அன்பழகன் 57,830 ஓட்டுகள் வாங்கி தோல்வியடைந்தார். கே. அன்பழகனை விட ஜே.சி.டி. பிரபாகர் 10,782 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தார். இதன் மூலம் அவர் தமிழக அளவில் கவனம் பெற்றார். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டில் தொகுதி மாறி களமிறங்கினார். தற்போதைய முதல்வராக உள்ள ஸ்டாலினை எதிர்த்து கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார். இந்த தேர்தலில் ஜே.சி.டி. பிரபாகர் தோல்வியடைந்தார். ஸ்டாலின் மொத்தம் 91,303 ஓட்டுகள் பெற்ற நிலையில் ஜே.சி.டி. பிரபாகர் 53,573 ஓட்டுகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டில் வில்லிவாக்கம் தொகுதியில் களமிறங்கிய ஜே.சி.டி. பிரபாகர் மீண்டும் தோல்வியடைந்தார். ஜே.சி.டி. பிரபாகர் மொத்தம் 38,890 வாக்குகள் வாங்கிய நிலையில் அவரை எதிர்த்து களமிறங்கிய திமுகவின் வெற்றி அழகன் 76,127 ஓட்டுகள் பெற்று வெற்றியடைந்தார். பிறகு அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். ஓ. பன்னீர்செல்வம் அணியில் செயல்பட்டு வந்தார். பிறகு ஓ. பன்னீர்செல்வம் உடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவர் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அவர் விஜய் முன்னிலையில் த.வே.க.வில் இணைந்துள்ளார்.